காலேஜ் ஜாயின் பண்றான், அவனுக்குலாம் வந்து ஃபேமிலியா போய் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அது சாமி இன்னிலிருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போகுது சாமி. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாத்தா பாடி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க, வந்து அவனை ஏத்தி அமுச்சு விடுறத பாக்குறாங்க. எனக்கெல்லாம் நான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் வரான் காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு, எங்க அண்ணனோட ஃப்ரெண்டை நான் கூட்டு போய் வாங்குறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா பசங்கள முதல்ல காலேஜுக்கு போறாரு அவரு. சரி, அதனால எங்க மாமியார் வர வச்சு ஏற்கனவே 3 வருஷம் படிச்சுட்டு காலேஜ் போனாரா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஸ்கூல் நானும் டீச்சர் ஸ்கூல் இருந்துச்சு. சரி, அதனால லீவ் போட முடியாது அந்த டைம்ல. அவர் காலேஜ் போறப்ப டீச்சரா இல்லையா நீங்க? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சார், குழந்தைய கொஞ்சம் நாங்க வெகிலியா வளர்த்துட்டோம் சார். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற பயம் சார் எங்களுக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவன் நடிப்பான் சார், நல்லவனே கிடையாது. எல்லாம் வெளி உலகத்துல நடிப்பான். நாங்க வந்து உண்மையா இருப்போம் சார். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்த கூடாது. எங்க அப்பா சொல்லுவாரு முடிவெடுறான்னு, நான் வந்து எனக்கு மாதிரி வைக்கிறேன் அல்ல மாதிரி நடிப்பான். ஆனா அவன் என்னோட மோசமானவன் சார். What nonsense you are talking about me? இதோட மோசமானவன் தான், ஆனா வெளியே தெரியாது சார். செல்லமா குழந்தை கட்டிங் பாருங்க, அவன் கட்டிங்க பாருங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவத்த கேட்கலாமா வேணாமான்னு? அதுதான் நாங்க சொல்றாப்ல. சொன்னா கேட்பான் சார் இவன். அவன் சொன்னா என் இஷ்டம் தான் அப்படின்னுவாரு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் கேட்பான் சார் இவன். நம்ம இது பட்டக்கூடாது. எப்படி ட்ரெஸ்ஸிங்கும் பாருங்க, அவன் ட்ரெஸ்ஸிங்க பாருங்க. எந்திரியா கையில மணி பாருங்க, கம்மல்லாம் போட்டுருந்தான் சார். கைடிட்டான் இப்போ சார். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் கூட நாங்க தான் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா சின்ன பையன்ட்டு நாங்கள் எங்களை தான் அமுச்சு விடுவாங்க. கடைக்கு போன எவனாச்சு வா, நான் வெறும் பனினோட இருக்கேன்ப்பா, அவன் அனுப்புங்க பா, ட்ரெஸ்ஸோட இருக்கான். டேய் நீ வா பா, வரேன்ப்பா. வருவான், சாப்பிடுவான், சோஃபால கால் மேல காட்டு போட்டு உட்காருவான். திரும்பி சாயந்தரம்னா அவன் வெளியே போவான். அவனை ஒரு வாரம் யாரும் சட்டப்பே பண்ண மாட்டாங்க. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. இது ஒரு மௌன சாட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கே உள்ளுக்குள்ள தெரியும் நம்மள கொஞ்சம் ஓவரா தான் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறான், முடி வெட்டியாரன்றீங்களா? அவன் ஆசைப்படி அவன் இருக்கிறான் சார். அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு அது மாதிரி போட்டு போகணும்னு ஆசை தான் எனக்கு. இதனால எனக்கு பழகி போச்சு இந்த மாதிரி. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? சின்ன வயசுல இருந்து பண்ணி தலைவாரி இப்படிதான் வெட்டணும், இப்படிதான் இருக்கணும் சொல்லி பழகி போச்சு எனக்கு. அதுவே பழகிரும். அவனை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஃப்ரீயா விட்டாம எப்படி இருப்பான்? இப்படிதான் இருப்பான், அவ்வளவுதான். ஜாலியா இருக்கான். என்னப்பா ஜாலியா இருக்க.